வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வதக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக உங்களுக்கு தீஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி கோலி உருண்டை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஓப்பன்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ 1/4 மணி நேரம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா வெண்டைக்காய் மண்டி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.